அந்த சனாதன சக்திகளுக்கு துணை போகக்கூடிய வகையில் சீமானும் விஜயும் செயல்படுகிறார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அவர்களுடைய செயல் திட்டம், அவருடைய அரசியல், அவருடைய போக்கு அனைத்தும் பிஜேபி RSSக்கு துணை போகக்கூடியதாக இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த கருத்து சொன்னாலும் RSS, நான் ஏற்கனவே சொன்னேன், அண்ணன் திருமாவளவனுக்கு இவரு சங்கியா இருப்பாரோ, இவரு சங்கியா இருப்பாரோ, நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா சங்கியா நீங்க அப்படின்னு. ஆக இன்னைக்கு திருமாவளவன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கெல்லாம் தமிழ்நாடே சங்கிமயமாக ஆகிக்கொண்டிருக்கிறது. யாரை பார்த்தாலும் சங்கி. திருமாவளவனுக்கு அவர்களுக்கு இன்னைக்கு சொல்லியிருக்காரு வன்னியரசு, பாரதியாரை கொண்டாடுபவர்களை எப்படி நீங்கள் கொண்டாடுவீர்கள் அப்படின்னா என்ன? பாரதியாரை ஏற்கனவே பெரிய சங்கியா சேர்த்தாச்சு. திருமாவளவனுக்கு சீமான் சங்கி, விஜய் சங்கி, நாங்கெல்லாம் நேர்முக சங்கி, அவங்கள மறைமுக சங்கிகள். ஆக அப்ப எங்க பார்த்தாலும் சங்கிகள் தான். ஆனால் நீங்க கவலைப்படாதுங்க, வலதுசாரிகள் எல்லா இடங்களிலும் விரிவடைந்து கொண்டிருக்கிறார்கள். இடதுசாரிகளுக்கு என்ன வேலை இல்லை அப்படின்றதான் திருமாவளவன் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னமோ 2-3 நாளா எதை எடுத்தாலும் சங்கி சங்கி சங்கின்னு சொல்லிட்டு இருக்காரு. சங்கிகள் தங்கிவிட போகிறார்கள், நீங்கள் கவலைப்பட வேணாம் தான் எனது கருத்து. இந்த நாட்டின் கலாச்சாரத்தை யாரெல்லாம் பேணி பாதுகாக்கிறார்களோ அவங்களாம் சங்கி தான். மக்கள்கிட்ட யாரெல்லாம் அன்பாக பழகுகிறார்களோ அவங்களாம் சங்கி தான்.